This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மலையாளம் மற்றும் ஹிந்தி திரையுலகை தேர்ந்த நடிகர்கள் பலர் தற்பொழுது தமிழ் திரையுலகில் மிகவும் வெற்றிகரமாக திகழ்ந்து வருகின்றனர். ஆனால் ஒரு சமயத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகைகள் பலர் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகிலும் மிகவும் வெற்றிகரமான நடிகைகளாக வலம் வந்து கொண்டிருந்தனர். இதற்கு ஸ்ரீதேவி ஒரு நல்ல உதாரணம். தமிழ்நாட்டில் பிறந்தவரான ஸ்ரீதேவி தமிழ் மட்டுமின்றி கன்னடம், மலையாளம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களிலும் நடித்தார். அதே போல ஹேமா மாலினியும் தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியா முழுக்க வெற்றிகரமான நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தார். இவரும் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களிலும் நடித்தார். தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியா முழுக்க பிரபலமாக திகழ்ந்த நடிகைகளின் பட்டியலை தயாரித்தால் அதில் ரேகாவிற்கும் நிச்சயம் இடம் உண்டு. அவரை தவிர்த்துவிட்டு இந்த பட்டியலை தயாரிக்க முடியாது. பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசனின் மகளான ரேகாவிற்கு தற்பொழுது 70 வயதாகிறது. அவர் தமிழ்நாட்டில் பிறந்து பாலிவுட் மிகவும் முன்னணி நடிகைகளில் ஒருவராக மாறியவர். இவரது நடிப்பில் கடந்த 1981ஆம் ஆண்டு உம்ரோஜான் என்ற திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த இந்திய சினிமா துறையில் மிகச்சிறந்த திரைப்படங்களில் கருதப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை ரேகா வென்றார். அத்துடன் இன்னும் பல்வேறு விருதுகளையும் இந்த படம் வென்று குவித்தது. இந்த திரைப்படம் வெளியாகி 44 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்பொழுது ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரேகா காரில் ஏறி புறப்பட்ட வைரல் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரல் வீடியோவில் நாம் பார்ப்பது மிகவும் விலை உயர்ந்த ரேஞ்சர் ரோவர் கார் ஆகும். முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட இந்த கார் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்தது. இது சந்தையில் தற்பொழுது நிலையில் ரேஞ்சர் ரோவர் காரின் ஆரம்ப விலை வேரியண்டின் விலை 2.40 கோடி ரூபாயாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த காரில் டாப் வேரியண்டின் விலையும் 4.55 கோடி ரூபாயாக இருக்கிறது. இவை எக்ஸ்-ஷோரூம் விலை மட்டுமே. ஆன்ரோட் விலை இன்னும் கூடுதலாக வரும். தற்போதைய இளம் தலைமுறை நடிகைகளை போலவே ரேகாவும் மிகவும் ஆடம்பரமான சொகுசு கார்களில் பயணம் செய்வதை விரும்பக்கூடியவர் ஆவார். அவரிடம் உள்ள கார் கலெக்ஷன் இதற்கு சாட்சி. உம்ரோஜான் ரீ-ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு வந்து செல்ல ரேகா பயன்படுத்திய ரேஞ்ச் ரோவர் கார் இந்திய பிரபலங்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு காராக உள்ளது. சல்மான் கான் மற்றும் ஷாருக் கான் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் பலரும் ரேஞ்சர் ரோவர் கார்களை வைத்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.